ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். வாங்க இன்னைக்கு ஆந்திராலே ரொம்ப ஃபேமஸான ஆந்திரா பருப்பு பொடி எப்படி வீட்டிலே வறுத்தரைச்சு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு 3/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், உளுந்தம்பருப்பு 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், வரமிளகாய் 6, காஷ்மீரி மிளகாய் 3, மிளகு 1/4 டீஸ்பூன், பூண்டு பற்கள் 5, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த எல்லா பொருளையும் வச்சு எப்படி பொடிக்க வறுத்து அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். துவரம்பருப்பை பாத்திரத்தில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அதே பேனில் இப்போ உளுந்தம்பருப்பையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வந்ததுக்கப்புறம் உளுந்தையும் அதே தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். வரமிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போல் யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பருப்பு பொடி அரைச்சதுக்கப்புறம் நல்லா நிறமாக இருக்கும், அதுக்காகத்தான் நம்ம சேர்க்குறோம். பொட்டுக்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமே வறுபட்டுரும். பொட்டுக்கடலை வறுபட்டதுக்கப்புறம் மிளகையும் சேர்த்து ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக தட்டி வச்சுருக்க பூண்டை பாத்திரத்தில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணணும். அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது பூண்டில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் போய் பூண்டு பார்க்குறதுக்கு சுட்ட பூண்டு மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த எல்லா பொருளையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் வறுத்த ஆற வச்ச எல்லா பொருளையுமே சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா நரன்னு இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடியாகியாச்சு. இந்த பருப்பு பொடியை சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து இந்த பருப்பு பொடியையும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.